கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் ஒரு வெளிநாட்டு தீர்க்கதரிசி ஒருவரை குறித்தும் அவர் எழுப்பிய சபையை குறித்தும் நாம் ஆராய்ச்சிக்காக எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக தமிழகத்தை அடுத்த சேர்ந்த திருச்செந்தூருக்கு அருகே உள்ள ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தும் மணப்பாடு என்று அழகிய ஒரு கிராமத்தை சொல்லலாம். அந்த கிராமமானது ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு மணல் மேடை போல காணக்கூடிய ஒரு இயற்கை வளம் கொண்ட ஒரு கிராமம், அழகிய கிராமம். கலங்கரை விளக்கத்தோடு அந்த ஊருக்கு ஒரு வழிகாட்டியாக அங்கே காணப்படுகிறது. இந்த கிராமத்திலே ஒரு தெய்வீகமாகிய ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் அங்கே இறங்கி ஒரு மகத்துவமான ஒரு ஊழியத்தை அங்கே செய்திருக்கிறார். அவர் யார் என்றால் சென்ட் பிரான்சிஸ் சேவியர் என்று அழைக்கக்கூடிய புனித சவேரியார் என்பவர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த புனித சவேரியார் என்பவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஏப்ரல் 7 1506 அங்கு ஸ்பானிய பெற்றோர்களுக்காக பிறந்து அவர் அங்கு யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸ் என்ற பல்கலைக்கழகத்திலே அவர் எம்ஏ முதுகலை பட்டத்தை அவர் முடித்துவிட்டு அவர் ஒரு ஸ்பெயின் மிஷனரியாக, ஒரு கிறிஸ்துவ மிஷனரியாக இங்கே இந்தியாவிற்கு 1542 வாக்கிலே அவர் கோவா வந்து அடைகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கோவாவிலிருந்து அவர் அங்கே படிப்படியாக ஊழியங்களை செய்து இந்த மே 4 1542 கோவாவில் வந்து இறங்கி அவர் படிப்படியாக ஊழியங்களை செய்து கொண்டு 1548 மலக்காஸ் என்ற ஏரியாவுக்காக அவர் ஊழியம் செய்ய போகிறார். அடுத்ததாக 1549 1552 வாக்கிலே அவர் ஜப்பானில் ஒரு மகத்துவமான ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை அவர் அங்கே செய்து கொள்கிறார். 7 சபைகளில் ஒருவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து ஒரு சபையை அங்கே நிறுவி ஊழியத்தை அவர் சபையை செய்கிறார். இப்படியாய் அவருடைய வாழ்க்கையிலே அங்கே பார்க்கும்போது அந்த காலகட்டத்திலே அவர் இந்த மணற்பாடு என்ற கிராமத்திற்கு அவர் ஒரு 6-5 மாதங்கள் அவங்க தங்கியிருந்து அவர் மகத்தான ஒரு ஊழியத்தை அங்கே செய்கிறார். அங்கே காணக்கூடிய பகுதிகள் சவேரியார் குகை என்று அழைக்கப்படுகிறது. அந்த குகையிலே அவர் தங்கி கடலோரம் அமைந்திருக்கக்கூடிய அந்த இயற்கை மணற்பாடோடு அமைந்திருக்கக்கூடிய அந்த குகையிலே அவர் தங்கி கிட்டத்தட்ட 14 கடிதங்களை அவர் ஸ்பெயின் அரசாங்கத்திற்கும் அவருடைய கத்தோலிக்க மார்க்கத்தை சார்ந்த சமய குருமாருக்கும் அவர் அனுப்பியிருக்கிறார் என்று அங்கு சொல்ல முடியும். இப்படியாய் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சமய சொற்பொழிவையும் ஒரு ஊழியத்தையும் செய்த ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசி. இந்த மணப்பாடு சபையானது எப்படி அங்கே உருவாகிறது என்று பார்க்கும்போது இந்த போர்த்துகீசிய மாலுமி கப்பல் கேப்டன் அவன் அந்த கப்பலை அவன் ஓட்டி கொண்டு வரும்போது திடீரென்று நடுக்கடலிலே ஒரு பெரிய ஒரு சுனாமி போன்ற ஒரு அலை அங்கே புயல் ஏற்படுகிறது. அந்த புயலிலே தன்னை காத்து கொள்ள முடியுமோ முடியாதோ என்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த சந்தேகத்தின் நிமித்தமாய் அவர்கள் அப்பொழுது கடவுளுக்கு ஒரு பொருத்தனை அங்கே செய்கிறார்கள். ஒருவேளை நாங்கள் இந்த ஆபத்தான ஒரு புயலிலே நாங்கள் தப்பித்து கரை சேருவோமானால் நாங்கள் அங்கே ஒரு புனித கோலி கிராஸ், அதாவது புனித ஒரு சிலுவையை அங்கே நிறுவி ஒரு சபையை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று அவன் தன் மனதிலே ஒரு பொருத்தனை செய்து கொள்கிறான். அப்படியாய் அவன் அந்த போர்ச்சுகீசிய மரப்பலகையை கொண்டு ஒரு உண்மையான ஒரு சிலுவையை அவன் அங்கே முதலாவதாக அங்கே நிறுவுகிறான். அந்த நிறுவிய இடத்திலே அது ஸ்பெயின் நாட்டிலிருந்து கொண்டு வந்தப்பட்ட ஒரு மரப்பலகை என்று அங்கு சொல்லப்படுகிறது. அந்த சிலுவையானது பின்பு பெரிய சிலுவையாக அங்கே வடிவமைத்து அங்கே மணற்பாடு என்ற இடத்திலே அவங்க பெரிய ஒரு சிலுவை கோயில் அங்கே கட்டப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த மணப்பாடு சபையானது முழுக்க ரோமன் கத்தோலிக்க
மத வழிபாடுகளுக்கு உட்பட்ட ஒரு சபையாக அங்கே பார்க்க முடியும். அதே போல் அந்த புனித சேவியார் வாழ்ந்த குகை, கோழி வாட்டர் என்று அழைக்கக்கூடிய புனித நீரானது அங்கே கிணறானது அங்கே காணப்படுகிறது. அந்த கடலுக்கு அருகே அதிசயமான ஒரு காரியமாக பார்க்க போகிறது என்னவென்றால், அங்கே புனித நீர் என்று அழைக்கக்கூடிய அந்த நன்னீர் குடிக்கக்கூடிய அளவிலே அது தெளிவாக இருக்கிறதை நாம் காண முடியும். அந்த ஒரு வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, கரண்ட் இல்லாத சூழ்நிலையிலே 15ஆம் நூற்றாண்டிலே ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசி வந்து பல கஷ்டங்களை அனுபவித்து ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு ஊழியத்தை செய்த ஒரு நபர். கிறிஸ்துவ வறுமையின் கீழே ஊழியம் செய்தவர். ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு ஒரு ஊழியத்தை செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே தமிழ்நாட்டிலே திருச்செந்தூருக்கு அருகே உள்ள ஒரு மணப்பாடு என்ற கிராமத்திலே ஒரு கிறிஸ்துவம் ஒரு தொண்டு செய்து சென்ற ஒரு நபர் என்று சொல்லப்போனால் இந்த புனித சேவியர் அவர்களை நாம் சொல்ல முடியும். இப்படியாய் அவருடைய வாழ்க்கையானது மீண்டுமாய் இந்த செங்குஸ்தான் தீவு சைனா அருகே செல்லும்போது அவர் கடல் பயணத்திற்காக முற்படும்போது அவர் மரித்து போனார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அவருடைய சரீரமானது இந்த நாள் வரைக்கும் கோவா இந்தியாவில் உள்ள ஒரு டெரிட்டரி பகுதியிலே அங்கே பாதுகாக்கப்படுகிறது. அவருடைய மம்மி அங்கே வைத்து பாதுகாக்கப்படுகிறது. ஒவ்வொரு பசலிக்காவுக்கும் அவருடைய மம்மியானது அங்கே வெளியே சவ ஊர்வலம் அங்கே வெளியே கொண்டு வரப்படுகிறது என்பதை எல்லாம் நாம் வரலாற்றிலே அறிந்திருக்க முடியும். 15ஆம் நூற்றாண்டிலே ஒரு மிக சிறந்த ஒரு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த தமிழகத்திலே சொல்லி அவருடைய ஊழியத்தை நடத்தி அங்குள்ள மக்களை வழி நடத்தியவர் யார் என்றால் புனித சேவியர். மறக்க முடியாத உண்மை. சீகன் பால்கு அவர்களுக்கு முன்பாக வந்தவர். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக, 250 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து கிறிஸ்துவ சமயத்தை அங்கே வளர்த்தவர்கள், கிறிஸ்துவ சமய தொண்டு செய்தவர்கள் என்று நாம் அங்கே அவர்களை சொல்ல முடியும். இப்படியாய் தலை சிறந்த மகத்தான அந்த தீர்க்கதரிசியுடைய காரியங்களை கடந்த நாட்களிலே நான் போய் பார்க்க முடிந்தது. சில காரியங்களை படித்து ஆராய்ச்சி செய்த காரியங்கள் எல்லாம் நேரடியாக நான் பார்த்தேன். அவர் எழுதிய 14 கடிதங்கள், 1000க்கு எழுதிய கடிதங்கள், இதெல்லாம் நாம் பார்க்க நேர்ந்தது. அந்த சபையை அவர்கள் விஸ்தாரப்படுத்தி லியோ போப் 13ஆவது ஆண்டு வாழ்ந்த அந்த லியோ போப் என்பவர் மூலமாக இந்த மணற்பாடு சபையானது கட்டப்பட்டது. இயற்கை வளமோடு இயற்கை அழகோடு காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான சபை. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையிலே காணக்கூடிய ஒரு இடம் மணற்பாடு சபை. அமைதியான ஒரு சூழ்நிலை, நல்ல அருமையான ஒரு மாஸ்க்கு. நாம் திருத்துவ கொள்கை இல்லாமல் ஒருத்துவ கொள்கையில் இருந்தாலும் கூட அந்த வாடிக்கன் ரோமன் கத்தோலிக்க முறைமைகள் அங்கே பார்க்கும்போது, அவர் உருவாக்கிய சபையை பார்க்கும்போது அவர்களுடைய வழிபாடுகள் மிகவும் ஒழுங்கானதாக அங்கே ஒரு ஆர்டராக இருந்ததை காண முடிந்தது. மிகவும் ஒரு மனதிற்கு ஒரு ஆத்ம திருப்தியை தந்தது பார்க்கக்கூடிய ஒரு இடம். அதற்கு அடுத்ததாக ஜியு போப் அவர்களை பற்றி நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.